வெல்கம் டு எவ்ரி ஒன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நாளைக்கு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலாக வந்து இன்ஸ்டாலையும் சரி என்னோடய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, V3 பெஸ்ட்டாக V4 பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சரும் வந்து அதில் கொடுத்துருவேன். ஆல்சோ வந்து V3 எப்போ பிறந்துச்சின்னு சொல்லிட்டு அதோட ஆன்சர் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம இந்த டைம் பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில் ஆஃப் R15 வந்து எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த R15 எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 150cc செக்மெண்ட்டு. ஆனால் இது எங்கேருந்து வந்துச்சுன்னா R1 R6, அது இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் சீரீஸ். அது அந்த ஸ்போர்ட்ஸ் சீரீஸ்லேருந்து உருவான வண்டி தான் 150cc ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக 2008 Yamaha வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. இன்டர்நேஷ்னல் லான்ச் பண்ணிட்டு தான் வந்து இந்தியாவில் வந்து R15 V1 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டியூல் ஹாலோஜினில் ஹெட்லாம்ப்பு அண்டு ஒரு சிங்கிள் சீட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுவே வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. இதோட லுக்கெல்லாம் வந்து பார்க்க ஒரு ஸ்போர்ட்ஸ் சீரீஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து மெட்டலில் கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி வந்து V1லலாம் பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2011 V2ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சேம் அதே ஹெட்லாம்ப் தான், கொஞ்சம் ஷார்ப்பெஸ்ட்டாக கொடுத்துட்டு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சீட் ஹைட்டு செம்ம ஹைட்டு. அன்றைக்கி தான் வந்து இந்த விஷயமே வந்துச்சு. வண்டி ஓட்டுறவன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துப்பான், பின்னாடி உட்காரவன் வந்து செகண்ட் ஃப்ளோரில் உட்காருவான்னு சொல்லிட்டு அந்த விஷயம் உருவானதே அந்த V2ல இருந்து தான். ஏன்னா அவ்வளோ ஹைட்டு பின்னாடி சீட்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2014 or 16 கரெக்டாக எனக்கு தெரியல. அப்போ தான் வந்து R15Sன்னு சொல்லிட்டு அந்த சீட் ஹைட்டு கஷ்டமாக இருக்குன்றதுக்காகவே வந்து ஃப்ரண்ட்லலாம் எந்த சேஞ்சஸுமே கொடுக்கல. பேக்கில் சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 15 mm 10 mm வந்து குறைச்சிட்டு சிங்கிள் சீட்டாக கொடுத்ததுனால கொஞ்சம் அக்ரெசிவ் லெவலும் குறைச்சாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா ஃபேமிலி மேன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அந்த வண்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. சீரியஸாக வீட்டோட சேல் குறையிற நேரத்துக்கு அந்த வண்டி லான்ச் பண்ணோடனே பத்துக்குச்சு சேல், அப்படி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சேல் வந்து பயங்கரமாக கொடுத்துச்சு R15S. அது அப்படியே ஒரு வகையில் R15S R15 V2 சேல் போயினே இருந்துச்சு. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் V3ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். அது லான்ச் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, சாவுக்கு வர சொன்னால் எப்படி சொல்கிறது, கல்யாணத்துக்கு வர சொன்னால் விருந்துக்கு வந்தாங்கன்ற கதையான்ற இருக்கிற மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு தாங்க இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. கிட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க V3. அப்போது வந்து 2018 வந்து கொடுத்துருந்தாங்க இந்தியாவுக்கு ஆஃப்டர் மார்ச். அப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே இந்த வண்டி வரும்போது சீரியஸாகவே பெரிய ஒரு ஹைப்புக்குள்ளேயே அந்த வண்டி இந்தியாவுக்கு வந்துச்சு. ஏன்னா 1.5 வருஷம் ஃபாரினில் மட்டும் ஓடிட்டு இந்தியாவுக்குள்ளே வரும்போது பசங்களுடைய மொத்த கனவாகவே அந்த வண்டி இருந்துருச்சு. அப்படி வரும்போது இந்த வண்டியோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19.5 bhp. சீரியஸாக மேசிவான பவர், 15 Nm டார்க்கு, அவ்வளோ பவர் இருந்துச்சு இந்த வண்டியில். அப்படி இருக்கும்போது ஏபிஎஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்து நாம்ஸ் கிடையாது, ஏபிஎஸ் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இது கிடையாது. நிறைய பேர் வந்து அதே ஒரு குறையாக சொன்னாங்க, ஏபிஎஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 2019 வந்து எண்டில்னு இல்லை 2020 ஸ்டார்ட் மார்ச்லன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து V3 வந்து BS6 நாம்ஸுக்கு வந்துச்சு. BS6 நாம்ஸுக்கு வரும்போது மொத்தமே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்ற அளவுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஆல்சோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து சின்ன இது வந்துச்சு, இந்த ஃபில்டர் அந்த BS6 நாம்ஸ் வரனால 3 ஃபில்டர் வரணும். அதனால் வந்து வண்டியோட பவர் வந்து லைட்டாக குறைச்சாங்க, ஒரு bhp தான். ஆனால் BS4 விட ஒரு 10 mm வண்டியவே கொஞ்சம் பெருசு பண்ணிட்டாங்க. அது வந்து BS4 BS6 ஓட்டினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வித்தியாசம். மற்ற யாருக்கும் அந்த அளவுக்கு அது அந்த தெரியாது. ஏன்னா எனக்கு பர்சனலாக நான் 2 வண்டி ஓட்டுருக்கேன்னு எனக்கு ஆனால் ஈஸியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் 10 mm வண்டி பெருசு, நீங்கள் ஒரு பார்ட்ஸும் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா. அண்டு இந்த BS6 வந்து சீரியஸாகவே பயங்கரமான சேல், எக்ஸ்பெஷலாக இந்த கலரு. அதோட இந்த வண்டிக்கு இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா, வேர்ல்டுலேயே மோஸ்ட் மாடிஃபைடு பைக்குன்ற ஒரு பேர் இந்த வண்டி இந்த V3 வெர்ஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடிஃபை பண்ணாங்க. ADV-யாக மாற்றினானுங்க, R1-ஆக மாற்றினானுங்க, R6-ஆக மாற்றினாங்க. அது இல்லாமல் 200 செக்ஷன் டயர் வரையும் பின்னாடி போட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாடிஃபிகேஷனில் வந்து இந்த வண்டி டாப் நாச்சாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி அதிகபட்சம் மாடிஃபைடு வந்து நாகர்கோவிலில் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டிக்கு மாடிஃபிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க 4 lakhs செலவு பண்ணியிருக்காங்க. 2 lakhs வண்டி எடுத்துகிட்டு 4 lakhs மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சரிஸ்டிக் பைக்குன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க மாடிஃபிகேஷனுக்காகவே வண்டியை. கிட்டத்தட்ட 2.5 years ஆச்சு மாடிஃபிகேஷன் பண்ணுறது 2 வண்டிக்குமே. அதுக்கப்புறம் தான் 2020 ஆமாம் 21 பெரிய பாம்பை தூக்கி போட்டானுங்க.
V3 வந்து டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோம், V4 வந்து லான்ச் பண்ண போகிறோம் சொல்லிட்டு சடனாக ஒரு 1 வீக்கில் வந்து லான்ச் பண்ணானுங்க. V4 பார்த்தோன்னே சத்தியமாக மனசே விட்டு போச்சுங்க. எனக்கு பிடிச்சது அந்த டியூல் லேம்ப் தான். ஆனால் அதை தூக்கிட்டு சிங்கிளாக ஏதோ எப்படி இருக்கும் ப்ரோ, அது ஒரு இழந்த போல மாதிரி சொல்லாமா, அவ்வளோ பெரிய குட்டி லைட் வச்சுருந்தானுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எம்டியில் இருந்த மாதிரி லைட்டு தான். அந்த ஒத்த குண்டு பல்ப் வச்சுன்னு Yamaha வந்து சம்பவம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து எடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு பிடிக்கல சுத்தமாக. R7 இம்ப்ரெஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் V3 இம்ப்ரெஷன் பண்ணது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா R6 இருந்து எக்ஸாக்டாக அதுலேருந்து இம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த வண்டியை. V3 R6லேருந்து இம்ப்ரெஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. R7 வந்து அதுலேருந்து இம்ப்ரெஷன் பண்ணி V4 கொடுத்துருந்தாங்க. நான் போன வண்டி லான்ச் பண்ண 10 டேஸில் வந்து எனக்கு வண்டி கிடச்சிச்சு ஓட்டி பார்க்குறதுக்கு. நான் ஷோரூம் போய்ட்டு உட்காந்த செகண்ட்லேயே எனக்கு வண்டி பிடிக்கல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி சின்னது பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு எப்பவுமே நல்லா மலமான மாதிரி பெருசாக வந்தால் எனக்கு வண்டி பிடிக்கும். எந்த வண்டி நான் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவேன். அப்படி இருக்கும்போது நான் ஓட்டி பார்த்தேன். பவர் எனக்கு அந்தளவுக்கு பார்த்தல. ஏன்னா இதோட 0.6 PS வந்து அதில் பவர் குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் வண்டி ஷார்ட் பண்ணிவிட்டு ஏரோடைனமிக்கில் இன்னும் அதிகம் பார்த்ததுனால வண்டியோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் 150+ தான். எனக்கு தெரிஞ்சு அந்த வண்டி அதிகபட்சம் 155 போயிருக்கு ஸ்பீடு. நம்ம V3யும் அதே தான் போயிருக்கு, 155 தான் போயிருக்கு. ஸோ நான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 120+ தான் ஓட்டும். எப்பயுமே நான் 120 குறைச்சதே கிடையாது என் வண்டியில் நான் ஸ்பீடு. அப்படி ஓட்டும் போதும் ஒரு விஷயம் எல்லோரும் இதில் டாப்பாக பேசுனது மைலேஜ். எப்படி ஓட்டுங்க, தாராளமாக 45க்கு கீழே குறையவே மாட்டார் தலைவர். அதே நேரத்தில் 140 கீழே ஸ்பீடும் குறைய மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட்டு. ஆனால் V4ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கலர்ஸாக இறக்கி தள்ளிட்டாங்க. அதில் வந்து M சீரீஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. V3 போயிடுச்சுன்றதுக்காக V3ல வந்து V3Sன்னு சொல்லிட்டு S சீரீஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Mல வந்து இன்னொரு சீரீஸ் ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க, வேர்ல்டு GP எடிஷன்னு சொல்லிட்டு. அது ஒரு சீரீஸாக எடுத்துன்னு வந்தானுங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 2008ல் ஆரம்பித்து சின்னதாக வந்த ஒரு விஷயம் இன்றைக்கி இத்தனை சீரீஸ் கணக்கு பண்ணி பாருங்களேன். V1, V2, R15S, R15 V3, R15 V3 BS6, R15 V3S, R15M, R15M வேர்ல்டு GP எடிஷன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2008ல் ஆரம்பித்து 8 வெர்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வேர்ல்ட்லேயே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு பார்த்து ரொம்ப சேலான பைக்னா அது இதுதான். ஏன்னா ட்ராக் யூஸும் பண்ண முடியும், அதே அளவுக்கு ரோடு யூஸும் பண்ண முடியும். ஆனால் இந்த வண்டி வந்து சின்ன பசங்க எல்லோரும் வந்து பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எடுத்துகிட்டு இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து ஓட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஹேண்ட்லிங்கு. ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதை பார்த்து வந்து என்ன ஆயிடுதுன்னா எல்லாருக்கும் இந்த வண்டி மேலே ஒரு தப்பான இம்ப்ரெஷனும் வருது. ஆனால் ஓட்டுறவன் ஓட்டணும், கரெக்டாக இருக்கிறவன் ஹைட்டில் இருக்கவன் எடுக்கணும். அப்போ தான் பேக் பெயின் வந்து சொல்கிறாங்க. சீரியஸாக அந்த வண்டியில் எனக்கு இது வரையும் பேக் பெயின் வந்ததில்லை. என்னோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வேலூர் டு கோயம்புத்தூர் நான் வந்து கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ்லேயே நான் ரீச் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 350+ கிலோமீட்டர்ஸு 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே நான் ரீச் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் நேரம் கூட எனக்கு பேக் பெயின் வரல, எனக்கு ரிஸ்க் பெயின் வரவே இல்லை. ஸோ நீங்கள் கரெக்டான ஹைட்டில் இருக்கீங்களா, ஃபஸ்ட்டு வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, கான்ஸ் என்ன இருக்குது, ப்ரான்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை யாரும் நீங்கள் தெரியாமல் பண்ணுறீங்க. வண்டியை ஃபஸ்ட்டு எந்த வண்டினாலும் எடுங்க, ஓட்டி பார்த்துட்டு எடுங்க. R15 இல்லை, நீங்கள் RC இல்லை டியூக் எது போனாலும் வண்டி ஒரு டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி வச்சுருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் இந்த வண்டி எப்படி இருக்கும், எப்படி ஓட்டினா இந்த வண்டி எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேளுங்க. அவங்களுக்கு தான் தெரியும், வண்டி ஓட்டினவங்களுக்கு தான் அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், உங்கள் இந்த வண்டி நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாது, நீங்களே ஒரு திங்கிங் வந்துடுவீங்க. ஸோ V3 இஸ் ஆல்வேஸ் மான்ஸ்டர். மான்ஸ்டருக்கு மறுபேர் தான் V3. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம V3ல என்ன நான் வச்சுருக்க டோரோவில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் பை நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை பை எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.